சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளை ஊருக்குள் வரவிடாமல் ஓடவிடும் AI டெக்னாலஜி. எலான் மஸ்குக்கே டஃப் கொடுத்த அசர வைக்கும் மாஸ்டர் பிளான். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை அடுத்து துருவம் பகுதியில் கடந்த மாதம் சிறுத்தை தாக்கி இளம்பெண் பலியானார். இதனைத் தொடர்ந்து ஊருக்குள் வனவிலங்குகளும் அவ்வப்போது வருகின்றன. இந்நிலையில் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் உள்ளதாகவும் இதனை கண்காணிக்க வேண்டும் என்றும் ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கவும் அதனை பிடிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுள்ளனர். ஆம், வனப்பகுதியில் டாப் கேமரா மற்றும் ட்ரோன் கேமரா மூலம் அவற்றை கண்காணித்தும் வருகின்றனர். அதில் இருக்கும் AI டெக்னாலஜி மூலம் வனவிலங்குகளின் அசைவுகளை கண்டுபிடித்து ஒரு ஒலி எழுப்பும் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்த சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அங்கிருந்து ஓடிவிடும் என்றும் கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தற்போது நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இந்த ஒரு டெக்னாலஜி தான் அனைவரையும் தற்போது மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. அதே ஒரு வேளையில் மக்களும் தற்போது சிறுத்தையை பற்றி அச்சப்படாமல் இருக்கின்றனர். இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி மிஷின் லேர்னிங்கும் சேர்ந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா சுருக்கமாக சொன்னோம்னா, நம்ம ஹியூமன் வந்து இந்த இடத்துல நின்று நம்ம என்ன பண்ணுவோமோ நம்மளோட டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற மாதிரி கண்ணு மாதிரி இதுக்கு கேமரா வச்சிருக்கோம். ஸோ கேமராவில் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு மோஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆச்சுன்னா இமீடியட்டாக அந்த மோஷனை வந்து கேப்சர் பண்ணி AI ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். அது வெறுமை செடி கொடி அசையறதா, இல்லைன்னா மனுஷங்க வராங்களா, மிருகங்களா, காட்டு விலங்கா, இல்லைன்னா பறவையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு உண்டான இப்போ சப்போஸ் காட்டு விலங்குலாம் வருதுன்னா அதுக்கு உண்டான ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பரிமாற்றிப்பாங்கல்ல ஃப்ரீக்வன்சிஸ், அந்த ஃப்ரீக்வன்சிலாம் இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ யானை வந்து அதுக்குள்ள சவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாமும் இதில் R&D பண்ணி இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சத்தம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உண்மையில் நம்ம இதை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த அனிமல்ஸ்க்கு வந்துட்டு டைரெக்டாக அங்கேருந்து எந்த வழி வந்ததோ அதுக்கு பக்கமே திரும்பி ஓடிடும், உள்ள திருப்பி காட்டு உள்ளே. ஸோ அதுதான் மெயின் விஷயம். நெக்ஸ்ட் இது வந்து தகவல் தெரியறதுக்காக இப்போ ஃபாரஸ்ட் இப்போ சீட்டாவோ எலிஃபென்ட்லாம் வந்ததுன்னா நியர்பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களோட டிவைஸை ஆட்டோமேட்டிக்காக லொகேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும் வித் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோட அந்த இமேஜோட. அது தவிர லொகேஷன் ஜியோ மேப்பிங் போயிடும். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு அவங்க எக்ஸாக்டாக வந்து அனிமல் உள்ள போயிடுச்சா அப்படின்றது அவங்க பார்த்துக்க முடியும். அது தவிர மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பண்றது வந்து இந்த மெயினா இப்போ அனிமல்ஸ் வந்து ஏன் வருதுன்னா மெயினா ஃபுட்டுக்கும் இந்த வாட்டருக்கும் இதுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பர்மனெண்டா ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு அவங்களோட பிளேஸ்ல ஹாப்பியா இருப்பாங்க, நம்ம பிளேஸ்ல நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அதுதான் மெயின் கான்செப்ட். இது வந்து பிக் டேட்டா அனாலிசிஸ் மூலமா நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது எங்கேன்னு வருது, என்ன மாதிரி அனிமல்ஸ், அதோட ஜியோ மேப்பிங், ஃபென்சிங் எல்லாமே சேர்த்துட்டு வச்சுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கும்போது கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அனிமல்ஸ்க்காகவே. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ நம்ம மனுஷங்க வந்து போய் எங்கெங்க சாப்பாடு இருக்குன்னு நம்ம தேடி பார்த்து இங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால ஏற்படுத்த முடியும். பட் அனிமல்ஸ்க்கு அந்த மாதிரி இல்லை, எங்கே போகும்போது சாப்பிட்டுட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தகவல் தெரிய வரும்போது அவங்களுக்கு வந்து நம்மளும் சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கோம். மேம் சுப்புலட்சுமி மேம், தேஃபோ குரு சார்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணி இமீடியட்டாக இங்கே ஸ்பாட் பண்ணி இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம்.